வணக்கம், நான் நிர்மல். இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ இருக்கு, அதை போய் பார்த்துட்டாங்க. பேசுறதுக்கு யாரா இருக்காங்களா பாத்திருக்கீங்களா? கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. உள்ளமெல்லாம் குடிகொண்டிருக்கும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் அன்புடன் பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னால் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சாதி மத வேறுபாட்டை எதிர்த்து சரித்திரம் படைத்த தந்தை பெரியாரின் மாணவர் படையே வருக. மொழி ஆளுமை பெற்ற மாபெரும் சகாப்தமா பேரறிஞர் அண்ணாவின் தம்பி படையே வருக. பல தமிழ் சிற்பங்களை செதுக்கிய பைந்தமிழொழியா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் அறிவு படையே வருக. உழைப்பாலும் உறுதியாலும் உயர்வடைந்த உலகம் போற்றும் முதல்வராம் தளபதியின் தங்கப்படையே வருக. ஒற்றை செங்கல்லால் அடிமையாட்சியை விரட்டி அடித்தவராம் அண்ணன் உதயநிதியின் அன்பு படையே வருக. பிள்ளனும் கழகத்திற்கு கூறிய கணையா உணர்வு படையே வருக. இருவண்ண கொடிகளை ஏந்தி உரிமைகளை மீட்டுக் கொணரும் உறுதிப்படையே வருக. காரா கிரகத்திற்கும் அஞ்சா நெஞ்சம் கொண்ட அரிமா படையே வருக. மாங்கனி மாநகரமாம் சேலத்தில் 2வது மாநில மாநாடு நடத்த பேரணியாய் திரண்டிருக்கும் இளைஞரணி படையே வருக வருக வருக. முக்கியமான வீடியோ இருக்குது, பார்த்தாச்சு. அது என்னடா அது? உங்கள் கோமாளி கூட்டம் இருக்குது தெரியுமா? கோமாளி கூட்டம்னா யாரை சொல்கிறேன்? நீ யாருடைய ரசிகர்? விஜயோட ரசிகர் தானே. உன்னை மேடையில் ஏற்றவா? மேடையில் ஏற்றவா? செல்ஃபோனை பார்த்து 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 தான் நீங்கள் வந்து சொல்லுவீங்களா? சுயமாக உங்களுக்கு சிந்திச்சு 4 கருத்து சொல்கிறதுக்கான ஒரு யோசனை கூறே உங்களுக்கு இல்லையா? அடுத்து வந்து பேசியிருக்கக்கூடிய வீடியோவில் எப்படி பேச்சு வந்துச்சு பார்த்தேல்ல? அந்த பேச்சு எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா? திராவிடர் இயக்க கொள்கைகள் இருக்குது தெரியுமா? திராவிடர் இயக்க கொள்கைகளில் தான் முதல்ல குழந்தைகளுக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்குறாங்க? படிப்பை கற்றுக் கொடுக்குறாங்க, வாசிப்பு அனுபவத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. முதல்ல சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது பேச்சு ஆற்றல் அப்படின்னு ஒன்று இருக்குது, ரைட்டா? நீ 1வது படிக்க போகும்போது உனக்கு என்ன சொல்லி உனக்கு சொல்லித்தராங்க? எழுத்தாற்றல், எழுதி பழக்கி விட்றாங்கல்ல. அப்புறம் கணக்குகளை எழுதி பழக்கி விட்றாங்கல்ல. அறிவியலான விஷயங்களை சொல்லி பழக்கி விட்றாங்கல்ல. வரலாறு, புவியியல் சம்மந்தமான விஷயங்களெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்கல்ல. அதன் மூலமாக நீ கற்று வந்து நிறைய விஷயங்களை பகுத்து ஆராய்ந்து இது தவறு இது சரி அப்படின்னு சொல்லி நீ உன் அறிவுக்கு சிந்திச்சு பார்த்து முடிவெடுக்கிறல்ல. இதெல்லாமே என்ன எங்கே இருந்து வந்ததுன்னு கேட்டால் திராவிடர் இயக்க கொள்கைகளில் இருந்து வந்தது. திராவிடர் இயக்கம்னா என்னன்னு தெரியுமா? என்னது சொல்கிறா? திராவிடர் இயக்கம் யார்? திராவிடர் இயக்கத்தை தோற்றுவிச்சது யார்? அங்கே யார் போட்டோ ஒட்டி வச்சிருக்கேன்? பெரியார், தந்தை பெரியார். சத்தமாக சொல்லு. அவர் தான் என்னத்தை உருவாக்குறாரு? திராவிடர் இயக்க கொள்கைகளை உருவாக்குறாரு. அந்த கொள்கைகளை என்ன சொல்லியிருக்கிறாரு? பிள்ளைகள்லாம் எங்கே போகணும்? ஸ்கூலுக்கு போகணும். அங்கே ஒரு குடிகார கபோதி இருக்கான் பத்தில். இந்த தமிழ்நாட்டை சீரழிக்கிறதுக்கு இன்னொரு குடிகார ஊருப்பட்ட பேர் அலையிறாங்க. உங்கள் விஜயம் சேர்த்து தான். இந்த கும்பல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா
பிள்ளைய குடிக்கிறதுக்கு போக சொல்லி ஒரு பொம்பளை சொல்லுதியா? இதை ஏற்றுக்கொள்ள முடியுமாடா? ஏற்கனவே நம்ம குடும்பத்தில் குடிச்சிட்டு கும்மாளம் அடிக்கிற ஒருத்தன் டெய்லி நைட்டு நேரம் வந்துட்டு போகிறான். அவனை என்ன பண்ணுறதுன்னே எனக்கும் தெரியல. அப்போது ஒவ்வொரு குடும்பத்துலேயும் குடிக்கிறவன் இருந்தால் அந்த குடும்பம் விளங்குமாடா? ஆனால் குடிக்கிறதுக்கு என் பிள்ளைய பனைமரம் வளர்த்து வச்சுருக்கிறேன், என் பிள்ளைய குடிக்கிறதுக்கு நான் பழக்க போகிறேன் ஒரு லேடி சொல்லுதுடா. இந்த சமூகம் உருப்படுமாடா? உருப்படவே உருப்படாது. அப்போ அவங்களுக்கும் சேர்த்து நாம் என்ன படுத்தணும்? கல்வி படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது. என்ன நான் சொல்கிறது, இப்போ நீ 8வது படிக்கிற வரைக்கும் நிறைய லீவு போட்ட. இப்போ 9வது படிக்கிற ஒரு நாளாவது நீ லீவ் போட்டிருக்கியா? போடலை. ஏன் தெரியுமா? உன்னைய கல்விப்படுத்துகிறோம், உன்னைய எஜுகேட் பண்ணுறோம். எஜுகேட்னா என்ன அர்த்தம்? கல்விப்படுத்துதல். உனக்கு எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறோம். ஆனால் அதற்கு முன்னாடி நீ என்னவா இருந்த? சைல்டாக இருந்த, குழந்தை தன்மையோடு இருந்த. 8வது படிக்கிற வரைக்கும் நீ என்னது வளர இளம் பையன். உனக்கு எது நல்லது எது தப்பு அப்படி சொல்கிறதுக்கு ஆளே இல்லை. நீ பாட தனித்த காட்டில் வளரக்கூடிய ஒரு செடி மாதிரி வளர்ந்த. ஆனால் இப்போ நீ இப்படி வளர்ற, நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிற, வீடியோ போடுற, யூடியூப்பில் வீடியோ போடுற, நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்னு நீ பேசுகிற. அரசியலில் நாம் அரசியல் படுத்த தானே படுறோம். நீ ஒரு இளைஞன், நீ வளர இளம் பையன், படிக்கக்கூடிய பையன். 18 வயசில் உனக்கு என்னடா கொடுப்பாங்க? ஓட்டு உரிமை கொடுக்குறாங்கல்ல. நீ ஓட்டு போட்டு இந்த கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆற்றல் உனக்கு கொடுக்குறாங்கல்ல. அப்போ எது சரி எது தவறுங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும்ல அரசியலில். உங்கள் விஜய் சரியா? சத்தமாக சொல்லு. நிறைய சில விஷயத்த நோ சொல்லணும், சில விஷயத்த எஸ் சொல்லணும். ஆனால் நோ சொல்லக்கூடிய இடத்துல எஸ்ஸையும் எஸ் சொல்லக்கூடிய இடத்துல நோவையும் சொல்லிடவே கூடாது. உங்கள் விஜய் பண்ணக்கூடிய வேலை சரியா தப்பா? ஏன்னா உங்கள் விஜய் 1ஆம் நம்பர் சோம்பேறி. ஏன் தெரியுமா? முந்தானத்து யாரா இங்கே வந்தது? மோடி வந்தாரா? மோடி எங்கே ராஜராஜ சோழன் கோயிலில் சிஞ்சாடிச்சிட்டாரா? இந்தியாவில் ஆச்சுக்கா போச்சுக்கான்னு பேசினாரா? என்ன வைக்க போகிறாராம்? சிலை வைக்க போகிறேன்னு சொன்னார்ல. சிலை வைக்க போகிறேன், அதை வைக்க போகிறேன், இதை வைக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷமே திருச்சியில் வண்டி ஏறி டெல்லி போயிட்டாரா? அப்போல்லாம் ஐயா அறிக்கப்படலை. அப்பெல்லாம் சரக்கு போட்டு படுத்து கிடந்தானே என்னன்னு தெரியல. இப்போ இது கண்டனத்துக்கு உரியது. ராஜராஜ சோழனின் பெருமைகளை காக்காத டிஎம்கேயை நான் கண்டிக்கிறேன். ஏண்டா நீ யாரை திட்டணும்? யாரை திட்டுற? பிஜேபி தானே திட்டுற, மோடியை தானே திட்டுற. மோடியவே நிற்கணும்ல. தேவையில்லாமல் எதுக்கு டிஎம்கேவை நீ வண்டியில் இழுக்கிற? அப்போது இவங்க என்ன சொல்லி விட்ருக்காங்கன்னு கேட்டால், போய் எங்களை திட்டுற மாதிரி திட்டி அப்படி திமுக போய் திட்டு அப்படின்னு சொல்லி பிஜேபி இந்த உங்கள் ஜோசப் விஜய் இருக்குது சோம்பேறி விஜய், இந்த சோம்பேறி விஜயை இப்படி சொல்லு அப்படி சொல்லுன்னு ஃபோன் போட்டு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த தற்கூரியம் அறிக்கை விடுது. இது சரியா? ஏண்டா முதலமைச்சர் உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்கிறாரு ஹாஸ்பிட்டலில், சரியா? அவர் என்ன அறிக்கையை எடுத்து மோடிக்கிட்ட கொடுத்தாரு? கல்வி நிதியை நீங்கள் தரவே இல்லை. கல்வி நிதிங்கிறது யாருடைய நிதிடா? உங்கள் நிதி. உங்களுக்கு வர வேண்டிய ஸ்காலர் ஃபண்டு இது வரைக்கும் போட்டாங்களா? 8வது வரைக்கும் நீ படிச்சல்ல, அதுக்கு 500 ரூபா பணம் கவர்மெண்ட்டு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அது யார் கொடுத்தா உங்களுக்கு போடுவாங்க? மோடி கொடுக்கணும், புரியுதா? உங்களுக்கு இருக்க இப்போ சாப்பாட்டில் முட்டை, காலை உணவு திட்டம், அதெல்லாம் யார் கொடுக்கக்கூடிய ஃபண்டு? ஸ்டாலின் கொடுக்கக்கூடிய ஃபண்டு, நம்ம முதலமைச்சர் கொடுக்கக்கூடிய ஃபண்டு. அதில் உனக்கு ரெகுலராக ஃபண்டு உனக்கு கிடச்சதுல சாப்பாடு எல்லாமே. ஸ்காலர்ஷிப் ஃபண்டெல்லாம் யார் கொடுக்க வேண்டியது? மோடி கொடுக்கணும். கொடுத்தா அப்படியாடா? கொடுக்காம இங்கே ராஜராஜ சோழனுக்கு சிலை வைக்க போகிறேன் இப்போ ரொம்ப கேட்டாங்களா? அழுதாங்களா? மூளையில் உட்காந்து மூக்கு சிந்தினாங்களா? ராஜராஜ சோழனுக்கு சிலை இல்லை, அதனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக்குன்னு சொன்னாங்களா? கொடுக்க வேண்டிய ஃபண்டை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதனால் முதலமைச்சர் என்ன எழுதி கொடுத்துருந்தாரு? எனக்கு உடம்பு சௌகரியம் இல்லை, நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்டூடெண்ட் ஃபண்டை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார். இது ஆக்கப்பூர்வமான செயலை இல்லையா? ஆக்கப்பூர்வமான செயல். ஆக்கப்பூர்வமான செயல். அப்போது உங்கள் விஜய் எங்கே போய் படுத்துக்கிட்டாரா? பங்கரில் படுத்துக்கிட்டானா? அப்போ எல்லாம் இங்கே வரும்போதெல்லாம் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கலாம்ல, கோ பேக் மோடின்னு போடலாமில்ல. நம்ம எத்தனை தடவை கோ பேக் மோடி போட்டோம்.
இந்த மாதிரி இவர் எதுவும் செஞ்சா அப்படியா போய் நல்லா படுத்து தூங்கிட்டார் ரங்கநாதர் மாதிரி கையை தலைக்கி வச்சு. ஆனால் டெல்லியில் போய் இறங்கினவுடனே அங்கேருந்து ஃபோன் போட்டு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. சோசியல் மீடியா ஃபுல்லாக விஜயை கழுவி ஊற்றிட்டாங்கடா இந்த விஷயத்தில். யாருமே பண்ணாத வேலையை இந்த ஆள் பண்ணுறது. அதாவது பிஜேபிக்காரன் என்ன சொல்கிறானோ அதை காதில் வாங்கிக்கிட்டு வந்து திமுகவை திட்டு அப்படி சொன்னால் இது நேர்மையா? உன்னுடைய கவர்மெண்ட்டு முதலமைச்சர் யார்? ஸ்டாலின். அவருடைய கீழே கல்வித்துறை மந்திரியாக இருக்கிறவர் யார்? அன்பில் மகிழ் பொய்யாமொழி. அவர் இன்னைக்கு வரைக்கும் கண்ணும் கருத்துமா உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறாரா இல்லையா? பார்க்குறாரு. சாப்பாடு கீப்பாடு உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைக்குதா இல்லையா? ராஜஸ்தானில் நேத்தி ஒரு பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்து எத்தனை குழந்தைகள் செத்தாங்கன்னு படித்த 7 பேர் இறந்து போனாங்க. இன்றைக்கி பேப்பர்லேயும் அது இருக்குது. ஏன் செத்து போனாங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே இல்லை, சரியாக இல்லைன்னு சொல்லியிருந்தானே செத்து போனாங்க. பில்டிங்ஸே இல்லை, ரோட்டுக்கரில் தான் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி தானே செத்து போனாங்க. அதை பற்றி எந்த மீடியாவாவது பேசியிருக்கா? உங்கள் விஜய் கொரட்டா விஜய் இருக்கான் பற்றியில் அவர் பேசினாரா வந்துக்கிட்டு? ஆனால் நேர்மை இல்லாத அரசியல்வாதி உங்களுடைய விஜய், புரியுதா? அவர் நேராக முதலமைச்சர் சீட்டில் வந்து உட்காந்துக்கு வரான். இங்கே இருக்கிறவெல்லாம் கேனப்பாயிலாடா. திராவிடர் இயக்கம் ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆக போகுது? 91 வருஷம் ஆக போகுது, புரியுதா? 100 ஆண்டு காணப்போகுது. இந்தியாவிலேயே தனி மனிதர் வருமானத்தில் தமிழ்நாடு எத்தனாவது இடம்? 2வது இடம்டா, சரியா? இந்த மோடி செய்யக்கூடிய வித்தை இருக்குது தெரியுமா? வித்தை, ஏமாற்று வித்தையை கண்டுபிடிக்கக்கூடிய 2 மாநிலம் எந்த மாநிலம்? முதல்ல தமிழ்நாடு மற்றும் இன்னொரு மாநிலம் என்னது பக்கத்தில் இருக்கிறது? பினராயி விஜயன் மாநிலம். இது கேரளா. சத்தமாக சொல்லணும், புரியுதா? இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டு வர்ற. அப்போ 2 மாநிலம்தான் இந்த பிஜேபி செய்யக்கூடிய அத்தனை அட்டுழியத்தையுமே கண்டுபிடிச்சி இந்த தில்லாலங்கடி வேலையெல்லாம் எங்ககிட்ட வச்சுக்காத, உன்னைய பற்றி எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு கொடுக்கக்கூடிய நேர்மையான ஃபண்டை நீ எங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? நேருக்கு நேர் மக்கள்கிட்ட இப்போ பிரைம் மினிஸ்டர்கிட்ட கேட்குறாங்க. கொடுக்கலைன்னா எங்கே போயிடுறாங்க? நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. அப்படி போய் தான் கொட்டு வாங்கின ஆள் யார்? ஆர்.என். ரவி. அதனால் இங்கே நடக்கக்கூடிய சண்டை என்னங்கிறது உனக்கு தெரியுது. அப்போ இவ்வளோ பிரச்சனை ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டு இருக்கும் போது உங்களை திசை திருப்பி விடுறதுக்கு, உங்களை சிந்திக்க விடாமல் ஆக்குறதுக்கு இங்கே நிறைய வேலையை செய்கிறாங்க. அதில் ஒரு இறக்குமதி பீஸு தான் உங்கள் தாவேகா தலைவர் தற்குறி விஜய். அவர் சினிமாவில் நடித்தார்னா நீ ரசிக்கலாம், சினிமா படத்தை போய் பார்க்கலாம், நாங்களும் சினிமா படத்தை போய் பார்க்கலாம், அதோட முடிஞ்சிருச்சு விஷயம். ஆனால் அவர் பேசுவது என்னது? ஆபத்தான அரசியல், உங்களுடைய வாழ்வை நாசமாக்கக்கூடிய அரசியல். அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாதுல்ல. அந்த விழிப்புணர்வு அனைவருக்கும் தேவை, ரைட்டா? இது சம்மந்தமாக நிறைய விஷயங்களை நாம் தொடர்ச்சியாக பேசலாம், சரியா? நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்னு சொல்லிடு. நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.